இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்திலே இந்த காலை வேளையில் தேவ பிள்ளைகளாக இருக்கிற உங்கள் எல்லாருக்கும் நான் வாழ்த்துதலை கொண்டு வருகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபை உள்ளவர். நம்முடைய ஆராதனையிலே கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டார். அந்த தேவன் இந்த காலை வேளை நம்மோடு கூட அவருடைய வார்த்தைகளை கொண்டும் கர்த்தர் பேசுவாராக. வாசிக்கலாம். கொலோசையரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 23வது வசனம். கொலோசையர் 3வது அதிகாரம் 23வது வசனம். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து. இந்த வேத வசனத்திலே பார்க்கும் பொழுது சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள். விசுவாசிக்கிறவங்களாம் கையை உயர்த்தி இந்த மாதத்தில் சுதந்திரமாகிய பலனை என் கர்த்தராலே நான் பெறுவேன். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன் இந்த மாதத்தில் நிச்சயமாய் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம், அவருடைய சுதந்திரமாய் இருக்கிற நாம் அவராலே நிச்சயமாய் பெற்றுக்கொள்ளுவோம். ஏனென்றால் நம்முடைய தேவன் கொடுக்கிறவர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்முடைய தேவன் கொடுக்கிறவர். தேவன் நம்முடைய செயலுக்கு பதிலாக ஆண்டவர் பதிலை ஆண்டவரிடத்திலிருந்து நாம் பெறுகிறோம். நாம் செய்த செயலுக்கு ஆண்டவரிடத்திலிருந்து நாம் என்ன பண்ணுகிறோம்? பதிலை பெறுகிறோம். பிரதிபலனும் ஆண்டவர் கொடுக்கிறார். போன வாரம் நாம் கவனித்தோம். ஆண்டவர் நமக்கு பிரயாசத்தின் பலனை தருகிறார், பிரத்யட்சமான பலனை கர்த்தர் தருகிறார், பிரதிபலனையும் கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? நமக்கு தருகிறார். இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் தொடர்ந்து அந்த வசனத்தில் நாம் கவனிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. நாம் பலனை பெறுவோம். அது எப்படிப்பட்ட பலன் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆண்டவர் இந்த வேத பகுதியிலே வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த பலன் என்பது கர்த்தரிடத்திலிருந்து நாம் பெறுகிற சுதந்திரம். அல்லேலூயா. பரிசு யாரும் கொடுக்கலாம், பிரதிபலனும் யாரும் கொடுக்க முடியும். ஆனால் சுதந்திரத்தை எல்லாராலும் கொடுக்க முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பரிசு எல்லாராலும் கொடுக்க முடியும், பிரதிபலனும் கொடுக்க முடியும், ஆனால் சுதந்திரம் கொடுக்க முடியாது. ஏனென்றால் சுதந்திரம் என்பது அதிக உரிமை உள்ளது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நெருக்கமானது. அந்த சுதந்திரம் என்பது நம்முடைய எதிர்காலத்தை அடையாளம் காட்டுகிற ஒன்றாய் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எந்த சுதந்திரமும் கடந்த காலத்திற்கு உரியதல்ல, நிகழ்காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் உரியதுதான் சுதந்திரம். அல்லேலூயா. நாம் நிகழ்காலத்தில் பெறுவதாய் இருந்தாலும் அந்த சுதந்திரம் எதிர்காலத்திற்கே அதிக பிரயோஜனமாய் இருக்கிறது. நாம் கர்த்தராலே பெறுவோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவரிடத்தில் இந்த பலனை பெறுவோம், பிரதிபலனையும் பெறுவோம். அந்த பிரதிபலனிலே கர்த்தர் முக்கியமாக தர இருப்பது நம்முடைய எதிர்காலத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையாக பயன்படுத்துவதற்கும் தேவைப்படுகிற சுதந்திரத்தை நம்முடைய தேவன் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. அந்த வார்த்தையை மனதிலே இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்குள்ளே பதிப்பாராக. 3 வகையான சுதந்திரங்களை கொஞ்சம் முகவுரையாக முதலாவது நான் சொல்ல விரும்புகிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 21வது வசனம். நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 21வது வசனம். ஆரம்பத்திலே துரிதமாக கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது. இங்கே ஒரு சுதந்திரத்தை நாம் பார்க்கிறோம். இந்த சுதந்திரத்திற்கு பெயர் துரிதமாய் பெற்ற சுதந்திரம். பக்கத்தில் சொல்லுங்க, துரிதமாய் பெற்ற சுதந்திரம். இப்படி ஒரு சுதந்திரம் இருக்கிறது. ஆனால் இந்த சுதந்திரம் நிலைத்திருக்காது. பக்கத்தில் சொல்லுங்க, இந்த சுதந்திரம் ஒன்று இருக்கு, ஆனால் இந்த சுதந்திரம் என்ன பண்ணாது? நிலைத்து இருக்காது. அது முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது. நான் சொல்லலை, வேத வசனம் சொல்லுது. அது முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது. வேதத்தில் அப்சலோம் என்கிறவனை குறித்து நாம் எல்லாருக்கும் ஒரு மனிதனை பார்க்கிறோம். துரிதமாக அவன் சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டான். ஆனால் அது அவனுக்கு நிற்கவில்லை. அது அவனும் அழிந்து போனான், அவனுடையதும் அவனை விட்டு பறி போனது. ஆகவே குறுக்கு வழியிலே
துரிதமாக பெறுகிற சுதந்திரம் ஒரு நாளும் அது ஆசீர்வாதமாக இருக்காது. ரெண்டாவது, ஆதியாகமம் 47வது அதிகாரம் 27வது வசனம். ஆதியாகமம் 47வது அதிகாரம் 27வது வசனம். இஸ்ரவேலர் எகிப்து தேசத்தில் உள்ள கோசேன் நாட்டிலே குடியிருந்தார்கள். அங்கே நிலங்களை கையாட்சி செய்து மிகவும் பலுகி பெருகினார்கள். முதலாவது, துரிதமாய் பெற்ற சுதந்திரம் அது முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது. இங்கே ரெண்டாவது ஒன்று பார்க்கிறோம். யாக்கோபின் குடும்பத்திற்கு யோசேப்பு ஒரு சுதந்திரத்தை கொடுக்கிறான். யோசேப்பு என்கிற ஒருவன் நிமித்தம் இந்த சுதந்திரம் அவர்களுக்கு கிடைக்கிறது. தன்னுடைய தேசத்தில் இருக்கிறதான மிக சிறந்த பகுதியான கோசேன் நாட்டை அவர்களுக்கு என்ன பண்ணுகிறான்? அவன் கொடுக்கிறான். ஆனால் கிடைத்த இந்த சுதந்திரம் தற்காலிகமானது. கொஞ்ச நாளுக்கு அவர்களுக்கு அது பிரயோஜனமாக இருந்தது. யோசேப்பு இருக்கிற வரைக்கும் அந்த சுதந்திரமானது ஆசீர்வாதமாய் இருந்தது. யோசேப்பை அறியாத ஒரு ராஜா வந்தபோது அந்த சுதந்திரமாய் இருந்த அதே இடம் கண்ணீர் வடிக்கிற இடமாக மாறிவிட்டது. மூன்றாவது ஒரு சுதந்திரம், ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கும் பண்ணும்போது ஆதியாகமம் 17வது அதிகாரம் 8வது வசனம். ஆதியாகமம் 17வது அதிகாரம் 8வது வசனம். நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்றார். முதலாவது சுதந்திரம் துரிதமாக வந்த சுதந்திரம். ரெண்டாவது சுதந்திரம் தற்காலிகமாக வந்த சுதந்திரம். இங்கே மூன்றாவது பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு நித்திய காலமாக இருக்கிற சுதந்திரத்தை கொடுப்பேன், உன் சந்ததிக்கு நான் கொடுப்பேன். அல்லேலூயா. இந்த மூணாவது சுதந்திரம் எங்களுடைய வாழ்க்கையிலோ நிலைத்து இருக்க கர்த்தர் கிருபை தருவீராக. அல்லேலூயா. அந்த சுதந்திரம் நம்முடைய வாழ்க்கையில் நிலைத்திருக்க வேண்டும், நித்தியமாய் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை இந்த நாளிலே நமக்கு கர்த்தர் தருகிறார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற எல்லாருடைய வாழ்க்கையில் எத்தனை பேர் கேட்டுக்கொண்டிருந்தாலும் இந்த வார்த்தையை கேட்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இந்த நித்தியமாய் வாழ்விலே நிலைத்திருக்கிற சுதந்திரத்தை கிருபையாக தருகிறார். பெற்றுக்கொள்ள, காத்துக்கொள்ள, பற்றி கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. இந்த அவர் வார்த்தையை இந்த காலை வேளையிலே நாம் ஒவ்வொருவரும் கவனித்து கேட்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய பிள்ளைகளுக்குரிய 3 வகையான சுதந்திரங்களை வேதத்திலே பார்க்க முடியும். அதில் முதல் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதற்கு 3 வழிகள் இருக்கிறது. அதை இந்த நாளிலே நம்முடைய செய்தியாக ஆண்டவர் முதலாவது நமக்கு தருகிறார். முதலாவது கர்த்தர் கொடுக்கிற சுதந்திரம் கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. கொலோசையர் 3:23. நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள். முதலாவது சுதந்திரம் அவர் தருகிற சுதந்திரம். அவர் தருகிறதினாலே நீங்களும் நானும் பெற்றுக்கொள்கிறோம். பக்கத்தில் பா சொல்லுங்க, நம்முடைய தேவன் சுதந்திரத்தை தருகிறவர். அவர் தருகிறார், ஆகவே நாம் பெற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. கர்த்தரிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்கிற சுதந்திரம் இதுவரை தெரியாதிருந்தால் அப்பா அம்மா சுதந்திரம் வைக்கவில்லை, ஆனால் கர்த்தர் ஒரு சுதந்திரத்தை நமக்கு வைத்திருக்கிறார். கை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அப்பா அம்மா ஒருவேளை நமக்கு சுதந்திரம் வைக்கல, ஆனால் நம்மை அழைத்த பரம தகப்பன் நமக்காக ஒரு சுதந்திரத்தை அவர் வைத்திருக்கிறார். ஆண்டவரே, எல்லாரும் ஒரு மனதோடு கையை உயர்த்தி இந்த மாதத்தில், இந்த வாரத்தில் அந்த சுதந்திரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை தருவீராக.
நாம் பெறுகிற இந்த சுதந்திரம் பெற்றுக்கொள்ள 3 வழிகள் இருக்கின்றன. கர்த்தர் கொடுக்கிறார். நாம் தகுதியாய் இருக்கிறோமோ இல்லையோ, கேட்கிறோமோ இல்லையோ, கொடுக்கிறார், பெற்றுக்கொள்கிறோம். எப்படி? நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 14வது வசனம். நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 14வது வசனம். வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும். இங்கே வசனம் சொல்லுகிறது, வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். பெற்றோர் பிள்ளைகளுக்கென்று வீடு சொத்துக்களை வைக்கிறார்கள். பிள்ளையை பெற்று எடுத்ததினாலே அதை வைக்கிறார்கள். அந்த குடும்பத்திலே பிறந்ததினாலே சுதந்திரம். பின் ஒரு காலத்திலே அது பிள்ளைகளுக்கு வந்து சேருகிறது. அதே போல பிதாக்களுடைய சுதந்திரம் என்று சொல்லி ஒன்று உண்டு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பிதாக்களின் சுதந்திரம் என்று சொல்லி ஒன்று உண்டு. அதுவும் கர்த்தருடைய கிருபையினால கிடைக்க செய்கிறார். அல்லேலூயா. பல குடும்பங்களிலே சேர்த்து வைத்தாலும் அந்த சுதந்திரம் என்ன பண்ணுவதில்லை, கிடைப்பது இல்லை. ஆனால் தேவ கிருபையால் கிடைப்பதற்கு வழி செய்கிறார். 1 ராஜாக்கள் 21வது அதிகாரம் 3வது வசனம். 1 ராஜாக்கள் 21வது அதிகாரம் 3வது வசனம். நாபோத் ஆகாபை நோக்கி நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடி கர்த்தர் என்னை காப்பாற்றுவாராக. நாபோத் என்கிற மனிதனை குறித்து இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். அவனுடைய வாழ்க்கையிலே நாபோத் ஒரு பெரிய ஆள் இல்லை, ஆனால் அவனுக்கு ஒரு ஸ்லாக்கியம் கிடைத்தது. என்ன? அவன் பிதாக்களுடைய சுதந்திரம் இருக்க கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார். முதலாவது அதை பெற்றுக்கொள்கிறோம். பெற்றுக்கொள்வதற்கான சில சுதந்திரங்களை இந்த நாளிலே நாம் கவனிப்போம். எபிரேயரின் புத்தகம் 12வது அதிகாரம் 17வது வசனம். எபிரேயர் 12வது அதிகாரம் 17வது வசனம். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடே தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான். அவன் தகப்பனிடமிருந்து சுதந்தரிக்க அவனுக்கு ஒரு ஆசை இருந்தது. அந்த சுதந்திரத்திற்கு பெயர் என்ன? ஆசீர்வாதம். அந்த சுதந்திரத்திற்கு பெயர் என்ன? ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பதற்கு அவன் விரும்பினான். கர்த்தருடைய சமூகம் இந்த காலை வேளையில் வந்திருக்கிற தேவ ஜனமே, கர்த்தரிடம் ஆசீர்வாதங்கள் உண்டு. அவர் அதை தருகிறார். நாம் அதை சுதந்தரிக்கிறோம். அவருடைய பிள்ளையானால் நாம் சுதந்தரிக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இங்கே ஏன் விரும்பின ஆசீர்வாதம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, பரம்பரையாக கிடைக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். ஏன் அந்த ஆசீர்வாதத்தை விரும்பினான்? பரம்பரையாக கிடைக்கிற ஆசீர்வாதம். ஆபிரகாமுக்கு கிடைத்தது, ஈசாக்குக்கு கிடைத்தது. இப்போ ஈசாக்கு அவன் பிள்ளைகளுக்கு கொடுக்க இருக்கிறான். அது எப்படி கிடைக்கும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, எந்த பிள்ளை தகப்பனுக்கு பிரியமாக நடக்கிறதோ அந்த பிள்ளைக்குத்தான் அது கிடைக்கும். 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். இப்போ ஆனால் மூத்தவனை அழைச்சி ஆதியாகமம் 27வது அதிகாரம் 4வது வசனம். ஆதியாகமம் 27:4. அது எனக்கு பிரியமாயிருக்கிற ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து நான் புசிக்கவும் நான் மரணம் அடையும் முன்னே என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கவும் என்னிடத்தில் கொண்டு வா. மூத்தவனை அழைத்து ஈசாக்கு சொல்லுகிறார், எனக்கு பிரியமான ஆகாரத்தை சமைத்து வா, நான் உன்னை என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன். அவர் மனைவி யாக்கோபிடத்தில் சொல்லி அனுப்புகிறார், உன் தகப்பனுக்கு பிரியமான ஆகாரத்தை நான் என்ன பண்ணுவேன்? செய்து கொடுப்பேன். ஏனென்றால் அவர் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும். அவர் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டில் பிதாக்களுடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க தகப்பனுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன்.
பிதாக்களுடைய சுதந்திரத்தை அடையணும்னா மூத்த மகனாக இருந்தாலும் தகப்பனுக்கு என்ன பண்ணணும்? பிரியமாய் நடக்கணும். பிரியமாய் நடந்தால் மட்டும் போதாது, காலம் தாமதித்தும் வரக்கூடாது. காலம் தாமதித்தும் வரக்கூடாது. அவர் சொன்ன எதிர்பார்க்கும் அந்த நேரத்தில் கிடைக்க வேண்டும். அப்போது தான் ஆசீர்வாதம் என்ன பண்ணும்? கிடைக்கும். ஏசா பிரியமானதை சமைத்து வந்தான், ஆனால் பிந்தி வந்தான், கிடைக்காமல் போய்விட்டது. ஆவிக்குரிய நிலைமையிலும் அப்படித்தான். நம் தேவன் நமக்கு வைத்திருக்கிற நன்மைகள் நமக்கென்று சொல்லி அவர் வைத்திருந்தாலும், அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருந்தாலும், அவர் சொல்வதை எதிர்பார்க்கிற நேரத்தில் செய்கிற பிள்ளையாய் இருந்தால் கர்த்தர் அந்த நன்மைகளை நாம் சுதந்தரிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. ஆண்டவரே, எல்லாரும் ஒரு விஷயம், ஒரு அர்ப்பணிப்பு. ஆண்டவரே, நான் எல்லாவற்றிலும் உமக்கு பிரியமாய் இருக்க எனக்கு கர்த்தர் கிருபை தாரும் என்று அவருடைய இந்த காலை வேளையிலே அர்ப்பணியுங்கள். புதிய ஏற்பாட்டு காலத்தில் பரம்பரை ஆசீர்வாதம் அல்ல, கர்த்தர் தம் பிள்ளைகளுக்கென்று பிரத்யேகமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். 1 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனம். 1 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனம். தீமைக்கு தீமையையும், தீமைக்கு தீமையையும், உதாசனத்துக்கு உதாசனத்தையும், உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரிகட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ரட்சிக்கப்பட்ட எல்லா கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவரே நீர் என்னை அழைத்து இருக்கிறீன்னு சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்டவங்களாம் கையை உயர்த்தி, ஆண்டவரே நீர் என்னை அழைத்து இருக்கிறீர். பல்வேறு நோக்கங்கள், ஆண்டவர் நம்மை அழைத்ததற்கு பல்வேறு நோக்கங்கள் உண்டு. அதிலே ஒன்று, ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ள நீர் என்னை அழைத்து இருக்கிறீர். பரம்பரை ஆசீர்வாதம் அல்ல. ஏனென்றால் எல்லா வீட்டிலும் பரம்பரை சொத்து கிடையாது. எல்லாருடைய வீட்டிலும் பரம்பரை சொத்து கிடையாது. சொத்தே இல்லாத வீடு, சொத்தே இல்லாத ஆட்களும் இந்த பூமியில் என்ன பண்ணுகிறார்கள்? இருக்கிறார்கள். பின் சந்ததிக்கு அவர்கள் என்ன கொடுக்க முடியும்? ஆனால் ஆண்டவராகிய இயேசு அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு சொத்து இருக்கிறதோ இல்லையோ, அவர் அவர்களை ஆசீர்வதிக்க, ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க கர்த்தர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. எபேசிய சபைக்கு சொல்லப்படுகிறது. எபேசியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனம். எபேசியர் 1வது அதிகாரம் 3வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். உன்னத ஆசீர்வாதங்கள் மட்டுமல்ல, இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் சுதந்தரிக்க செய்ய வல்லவர். ஏனென்றால் நம்முடைய தேவன் கொடுக்கிறவர், நாம் அதை பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்த பொழுது ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள கர்த்தர் அவனை அழைத்தார். அது என்ன? எபிரேயர் 11வது அதிகாரம் 8வது வசனம். எபிரேயர் 11வது அதிகாரம் 8வது வசனம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தாம் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். தாம் சுதந்திரமாக பெறப்போகிற இடம். கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களிலே அவனுடைய சுதந்திரத்திலே ஒன்று, அது ஒரு இடம். ஆமென் சொல்லுங்களேன். சுதந்திரமாக ஆண்டவர் கொடுத்தது அது ஒரு இடம். இஸ்ரவேல் ஜனங்களை அந்த வாக்குத்தத்த நாட்டிற்கு தேவன் நடத்தி கொண்டு போவதற்கு முன்பு மோசேயின் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சுதந்தரிக்க போகிற தேசம்
ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒரு இடத்தை ஏன் சுதந்திரமாக கொடுத்தார் என்றால், அவனை அழைக்கும் போது அவனுக்குரிய இடத்தை, அவனுக்கு உரிய நாட்டை, அவனுக்கு உரிய ஊரை எல்லாவற்றையும் விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணார், சொன்னார். ஆபிரகாம் கர்த்தருடைய வழி நடத்துதலுக்கு கீழ்ப்படிந்தார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவர் காட்டிய இடத்திற்கு போக அவனுக்குரிய இடத்தை விட நேரிட்டது. விற்க அல்ல. நாம இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்னா, விற்று பேங்க்கில் என்ன பண்ணியிருப்போம், காசை டெபாசிட் பண்ணிட்டு என்ன பண்ணியிருப்போம், போயிருப்போம். ஆனால் ஆபிரகாம் கீழ்ப்படிந்து ஊரை விட்டான், தேசத்தை விட்டான், தனக்குரிய எல்லாத்தையும் என்ன பண்ண வேண்டியது, விற்க விட வேண்டியது இருந்து. அவன் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் அவன் விட்டு விட்டு போனான். அப்போது கர்த்தர் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படியாய் வைத்தார். நாடோடி போல அவனை அலைய விடாமல், ஒன்றுமில்லாதவன், அதாவது கடவுளை நம்பி போனா ஒன்றுமில்லாதவனாய் ஆகிவிட்டானே என்று சொல்லி இந்த உலகம் பேசாதபடி அவன் விட்டதற்கு பதில் பாலும் தேனும் ஓடுகிற ஒரு ஆசீர்வாதமான ஒரு இடத்தை கர்த்தர் சுதந்தரிக்க செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருக்காக நீங்கள் கீழ்ப்படிவதற்காக நீங்கள் எதையாக விட்டிருந்தால் கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வைத்திருக்கிறார். எதை விட்டீர்களோ அதை காட்டிலும் பல மடங்கு மகிமையும் ஆசீர்வாதமும் மேன்மையும் பிரயோஜனம் உள்ளதை கர்த்தர் சுதந்திரிக்கும்படியாக உங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் சொந்த ஊரிலே, சொந்த நாட்டிலே இருந்திருந்தால் இந்த ஊரிலே ஆபிரகாம் பிறந்தான் என்று சொல்லி எல்லாரும் சொல்லி இருப்பாங்க. அந்த சொந்த ஊர்லேயே, சொந்த தேசத்திலே இருந்திருந்தா எல்லாரும் இந்த ஊரில் ஆபிரகாம் என்ன பண்ணாரு, பிறந்திருந்தார் என்று சொல்லுவார்கள். ஆனால் கர்த்தர் அவனை சுதந்திரிக்க அனுப்பினாரே, அந்த நாட்டிற்கு போன போது இவனோ எவனோ பிறப்பதல்ல, அந்த நாட்டின் முக்கியம் இயேசு அங்கே பிறந்தார். அல்லேலூயா. அதுதான் பிரயோஜனமானது. சொந்த நாட்டில் விதைத்தான், வீடு ஆஸ்தி இருந்தது, அது பெருமை அல்ல. கர்த்தர் கொடுத்த இடத்திலே சிலுவை ஒன்று வந்தது. முழு உலகமும் மீட்பை காண்பதற்கு ஒரு கல்வாரி இடம் வந்தது. அதே இடத்துல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பின்பு ஆண்டவர் தம்முடைய சிங்காசனத்தை ஸ்தாபித்து ஆட்சி செய்யவும் இருக்கிறார். அல்லேலூயா. என்ன சொல்ல வருகிறேன்னா, ஆபிரகாமே, உனக்கு ஒரு இடத்தை சுதந்திரிக்க வைத்தாரே, அது என்ன சொல்லுகிறது, நீ கர்த்தருக்கு கீழ்ப்படிய எதை விட்டாயோ அதை விட பல மடங்கு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மேன்மையானதை என் கர்த்தர் உனக்கு தருவார். உனக்கு உரியது உன்னை சுற்றி இருக்கும், ஆனால் கர்த்தர் உனக்கு தருவது முழு உலகத்தையே இம்பாக்ட் பண்ணும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. உன்னுடைய நிலம் உன்னுடைய கண் பார்வையில் இருக்கும், ஆனால் ஆண்டவர் சுதந்திரமாய் தருகிற இடம் அவருடைய கண் பார்வையில் இருக்கும். ஹல்லேலூயா. எங்களுக்கு ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க தருகிறீர். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? உமக்கு கீழ்ப்படிவதற்காக எதை விட்டோமோ அதை விட மேலான, நிலையான, நித்தியமான, மகிமையான, உமக்கு மகிமை கொண்டு வரும், தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க நீர் எங்களுக்கு வைத்திருக்கிறீர். அதை நாங்கள் பெறுவோம். ஏசாயா 54 அதிகாரம் 17வது வசனம். ஏசாயா 54:17. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரம். கர்த்தரிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்கிற ஒரு சுதந்திரம்.
ஆசீர்வாதத்தை என் ஆண்டவர் சுதந்திரமாக தருகிறார், வேறொன்றையும் கர்த்தர் சுதந்திரமாக தருகிறார். இங்கே சொல்லுகிறது இது ஊழியக்காரரின் சுதந்திரம். ஊழியக்காரரின் சுதந்திரம் என்ன? உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். கர்த்தர் குறித்து சொல்வதற்கு, கர்த்தர் பயன்படுத்துகிற மனிதனாக, கர்த்தர் பயன்படுத்துகிற மனுஷியாக இருப்பதற்கு, ஆத்தும ஆதாயம் செய்வதற்கு, இயேசுவின் சித்தத்தை இந்த உலகிலே நிறைவேற்றுவதற்கு, கர்த்தருடைய கிருபையை சார்ந்து அவருக்காக சபையிலே தேவ ராஜ்யத்திலே பயன்படுவதற்கு எந்த ஒரு நபர் முன் ஸ்டெப் எடுத்து வருகிறாரோ அவர்களுக்கு கர்த்தர் ஒரு சுதந்திரத்தை தருகிறார். என்ன சுதந்திரம்? அந்த வாழ்க்கைக்கு விரோதமாக எத்தனை ஆயுதம் வந்தாலும், எந்த ஆயுதம் வந்தாலும் அது வாய்க்காமல் போக கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. அது ஏதோ கேட்டு கிடைக்கும் ஒன்றல்ல, அது கர்த்தர் கொடுக்கிற ஊழியக்காரருடைய சுதந்திரம். அந்த சுதந்திரத்தில் இன்னொன்று இருக்கிறது. யாராவது ஒரு ஆள் அப்படிப்பட்ட நபரில் குற்றப்படுத்த விரும்பினால், தீர்ப்பு செய்ய விரும்பினால், கர்த்தருடைய சுதந்திரம் என்ன செய்யும்? உன்னை நியாயம் தீர்க்கிறவர்களை நீ குற்றப்படுத்துவாய். அப்போஸ்தலர் 23 பவுலை நியாயம் விசாரிக்க பிரதான ஆசாரியன் இருக்கிறான். அந்த பிரதான ஆசாரியன் பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து இந்த பவுலை அடியுங்கள் என்று சொல்லுகிறான். பவுலை அடித்தார்கள். குற்றம் சுமத்தப்பட்டு தீர்ப்பு வரவேண்டிய பவுல் என்ன சொல்கிறான் தெரியுமா? வெள்ளை அடிக்கப்பட்ட சுவரே, வெள்ளை அடிக்கப்பட்ட சுவரே, கர்த்தர் உன்னை நியாயம் தீர்ப்பார். யார் இவர்களை நியாயம் தீர்க்க வந்தார்களோ அவரை குற்றப்படுத்த கர்த்தர் தம்முடைய பிள்ளைக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஒரு சுதந்திரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பிசாசே வந்து குற்றப்படுத்தினாலும் தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவன் வெட்கப்பட்டு போக கர்த்தர் செய்வார். விசுவாசத்திலே அதை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதே முதல் குறிப்பில் இரண்டாவது குறிப்பு என்னாகமம் 27வது அதிகாரம் 4 முதல் 11 வசனங்களை கொஞ்சம் வேகமாக வாசிங்களா. என்னாகமம் 27வது அதிகாரம் 4 முதல் 11 வசனங்கள். எங்கள் தகப்பனுக்கு குமாரர் இல்லாதிருந்ததினாலே, எங்கள் தகப்பனுக்கு குமாரர் இல்லாதிருந்ததினாலே அவருடைய பெயர் அவருடைய வம்சத்தில் இல்லாமல் அற்று போகால் அவருடைய வம்சத்தில் இல்லாமல் அற்று போகலாமா? எங்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே எங்களுக்கு காணியாட்சி கொடுக்க வேண்டும் என்றார்கள். எங்களுக்கு காணியாட்சி கொடுக்க வேண்டும் என்றார்கள். மோசே அவர்களுடைய நியாயத்தை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு போனான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி செலோபத்தின் குமாரத்திகள் சொல்லுகிறது சரிதான், அவர்களுக்கு அவர்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே சுதந்திரம் கொடுக்க வேண்டும். அவர்கள் தகப்பன் பின் வைத்த சுதந்திரத்தை அவர்களுக்கு கிடைக்கும்படி செய்வாயாக. மேலும் நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, ஒருவன் குமாரன் இல்லாமல் மரித்தால் அவனுடைய சுதந்திரத்தை அவன் குமாரத்திக்கு கொடுக்க வேண்டும். அவனுக்கு குமாரத்தியும் இல்லாதிருந்தால் அவருக்குரிய சுதந்திரத்தை அவன் சகோதரருக்கு கொடுக்க வேண்டும். அவருக்கு சகோதரரும் இல்லாதிருந்தால் அவருக்குரிய சுதந்திரத்தை அவன் தகப்பனுடைய சகோதரருக்கு கொடுக்க வேண்டும். சரி, போதும் நானே சொல்லிடுறேன். இங்கே முதலாவது ஆண்டவருடைய சுதந்திரத்தில் நாம் அவர் கொடுக்கிறார், நாம் பெற்றுக்கொள்கிறோம். ரெண்டாவது கேட்பதினால் வருகிற சுதந்திரம். கேட்பதினால் முதலாவது தருகிறார், அந்த சுதந்திரத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ரெண்டாவது குறிப்பு கேட்பதினால் வருகிற சுதந்திரம். இஸ்ரவேலிலே ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் செலோபியாத் என்று சொல்லி ஒரு மனிதன் இருந்தான். அந்த மனிதனுக்கு ஆண் பிள்ளைகள் இல்லை, அவன் மரித்து விட்டான். அவனுக்கு பெண் பிள்ளைகள் தான் இருக்கிறார்கள். இஸ்ரவேலிலே ஒரு பிரமாணம் இருந்தது. சுதந்திரம் இருந்தால் அது யாருக்கு என்று சொன்னால் ஆண் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் அப்படின்னு ஒரு பிரமாணம். ஆண் பிள்ளைகள் இல்லாவிட்டால் சுதந்திரம் கிடைக்காது. இந்த நிலையிலே செலோபியாத் குமாரத்திகளுக்கு சுதந்திரம் இல்லை. அப்பா பேரில் சொத்து இருந்தது, பரம்பரை சொத்து இருந்தது.
ஆனால் அது அவர்களுக்கு என்ன பண்ணவில்லை, கிடைக்கவில்லை. மோசேயினிடத்தில் வந்து கேட்கிறார்கள், எங்களுடைய நிலைமை யாருக்கும் என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது, யாருக்கும் வராத ஒரு நிலைமை, நாங்கள் இப்படி ஆகவில்லை. எங்கள் தகப்பன் என்ன பண்ணார், திடீரென்று சொல்லி இறந்து விட்டார். இறந்ததினால் இந்த நிலைமை என்ன பண்ணியிருக்கு, எங்களுக்கு வந்திருக்கிறது. சட்டம் எங்களுக்கு பாதுகாப்பு தரவில்லை, சமுதாயத்தில் எங்களுக்கு ஒரு வழியும் இல்லை, யாருக்கும் வராத சூழ்நிலை எங்களுக்கு வந்திருக்கிறது என்று உட்கார்ந்து ஜெபித்து கொண்டிருக்கவில்லை. அதை அவர்கள் போய் மோசேயினிடத்தில் என்ன பண்ணுகிறார்கள், கேட்கிறார்கள். மோசேயிடம் கேட்கும்போது மோசேக்கும் என்ன செய்வதென்று தெரியவில்லை. அந்த நிலைமையிலே மோசே கர்த்தருடைய முகத்தை தேடுகிறான். அப்போது கர்த்தர் மோசேக்கு அந்த வேத பகுதியிலே ஆலோசனை கொடுக்கிறார். இதுவரை சட்டம் இல்லாவிட்டாலும் ஒருவேளை யாருக்கு வராத சூழ்நிலை உங்களுக்கு வந்து நீங்கள் செய்யாத காரியத்திற்காக நீங்கள் சிரமப்பட்டு கொண்டிருக்கிற நபராக இருந்தால் கர்த்தர் உங்களுக்கும் ஒரு சுதந்திரத்தை ஆண்டவர் வைத்து இருக்கிறார். இது சும்மா கிடைக்காது, கேட்டால் தான் கிடைக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சும்மா கிடைக்காது, கேட்டால் தான் கிடைக்கும். கேட்பதினால் வருகிற சுதந்திரம். கேட்ட பின்புதான் மோசேக்கு தெரிந்தது, சட்டம் வகுக்கும் போது இடமில்லாமற் போயிற்று. கர்த்தரிடத்தில் கேட்கிறார். கர்த்தர் ஒரு புது அமெண்ட்மெண்ட் கொண்டு வருகிறார். அதாவது சட்ட சீர்திருத்தத்தை ஆண்டவர் கொண்டு வருகிறார். கர்த்தர் அங்கே சொல்லுகிறார், ஆண் பிள்ளைகள் இல்லாவிட்டால் பெண் பிள்ளைகள் இருந்தால் பெண் பிள்ளைகளுக்கு அது என்ன பண்ணட்டும், போகட்டும். அவர்களும் இல்லாவிட்டால் பெண் பிள்ளைகள் இருந்தால் பெண் பிள்ளைகளுக்கு போகட்டும். பெண் பிள்ளைகளும் ஒருவேளை இல்லாவிட்டால் மரித்து போனுடைய அவனுடைய சகோதரர் இருந்தால் அவர்களுக்கு போகட்டும் என்று கர்த்தர் முதல் முறையாக ஒரு சட்ட சீர்திருத்தத்தை என் ஆண்டவர் எழுதுகிறார். தேவ பிள்ளையே, யாருக்கு இல்லாத நெருக்கம், யாருக்கும் இல்லாத கண்ணீர் எங்களுக்கு ஏற்பட்டு நாங்கள் ஒரு செய்யாத ஒரு காரியத்திற்காக சிரமப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஜனமே, கர்த்தரிடத்தில் கதறி கேளுங்கள், அவரிடத்தில் கேளுங்கள். மனிதனிடம் முறையிடுவதை விட கர்த்தரிடம் முறையிடும் போது தேவன் அதற்கென்று ஒரு சட்டத்தையே என் ஆண்டவர் ஏற்படுத்துவார். தேவன் அதற்கென்று புதிய வழியை ஏற்படுத்துகிறார். செலோப்பியாத்தின் குமார்த்திகளுக்கு கேட்டதினாலே கிடைக்க சுதந்திரம் கிடைக்க செய்தார். அந்த சட்டம் இன்று வரைக்கும் இஸ்ரவேலிலே இருக்க கர்த்தர் செய்திருக்கிறார். பட்சபாதம் இல்லாத தேவன், ஆமென் சொல்லுங்களேன். தேவன் அவராலே நீங்களும் சுதந்திரம் பெறுவதற்கு கேட்டு அவர் தருவதை பெற்றுக்கொள்ள உதவி செய்வாராக. லூக்கா 1:13 வசனம். லூக்கா 1:13 வசனம். தூதன் அவனை நோக்கி சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று ஆசாரிய பணி செய்து கொண்டிருக்கும் போது தேவதூதன் தரிசனத்திலே பார்க்கிறான். தரிசனத்தை பார்க்கும்போது அங்கே சொல்லுகிறான், தேவதூதன் சொல்லுகிறான், உன் ஜெபங்கள் கேட்கப்பட்டது என்று சொல்லுகிறான். அவன் மனைவிக்கு ஒரு ஜெபம் இருந்தது. அந்த ஜெபம் என்ன? ஆண்டவரே, எனக்கு இத்தனை வயதாகிவிட்டது, சமுதாயம் மலடி என்கிற பெயரை என்ன பண்ணுகிறது, எனக்கு தருகிறது. இந்த நிந்தை என்னை விட்டு நீங்க வேண்டும், நிந்தை என்னை விட்டு நீங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார். சகரியா என்ன ஜெபித்திருப்பான்? ஆண்டவர் சொன்னார், உங்கள் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லியிருக்கே, எனக்கு ஒரு பிள்ளை தாரும் என்று ஜெபித்திருக்க மாட்டான். எலிசபெத்திற்கு ஒரு மகன் பிறந்தால் மலடி என்கிற பேர் என்ன பண்ணிடும், போய்விடும். ஆனால் இங்கே சகரியா ஜெபிக்கும் போது ஒரு மகன் தர வேண்டும் என்று சொல்லி ஜெபித்திருப்பான். ஏனென்றால் ஆசாரிய ஊழியம் பிறப்பினாலே வருவது. ஆசாரியனுக்கு மகன் இருந்தால் தொடர்ந்து அவன் ஆசாரியன், அவனுக்கு மகன் இருந்தால் தொடர்ந்து அவன் ஆசாரியன், பிறப்பிலேயே ஆசாரிய ஊழியம் வருகிறது. ஆகவே சகரியா நிச்சயமாக குமாரனுக்காக என்ன பண்ணியிருப்பார், ஜெபித்திருப்பார். நீண்ட நாள் ஜெபித்து பார்க்கிறான், வரவில்லை.
வயதும் ஆகிவிட்டது. இப்போது ஒரு கட்டத்திற்கு வந்து விட்டான். எனக்கு மகன் இல்லாவிட்டால் இந்த ஆசாரிய ஊழியம் செய்ய என்னுடைய சந்ததியில் இனி ஆளே என்ன பண்ணாது, இருக்காது. என் குடும்பத்தில் இந்த சிராக்கியம் முற்றிலும் முற்றுப்புள்ளி வந்துவிடும், அது நிறுத்தப்படும். அப்படிப்பட்ட நிர்பந்தமான நிலைக்கு நான் வந்திருக்கிறேன். எலிசபெத்தை பொறுத்த அளவிலே நிந்தையான நிலை, ஆனால் சகரியாவை பொறுத்த அளவிலே கிடைத்த ஆசீர்வாதங்களே நின்று போகிற நிர்பந்தமான நிலை. அவன் உணர்ந்து கேட்கிறான், ஆண்டவரே எனக்கு ஒரு மகனை தரமாட்டீரா என்று கேட்கிறான். அவர்கள் கேட்டார்கள். கேட்டதினாலே ஒரு நாள் ஆண்டவர் தூதனை அனுப்பி சொன்னார், சகரியாவே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். அல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு சுதந்திரத்தை சகரியாவுக்கு கொடுத்தார். பிள்ளை பிறந்தவுடனே, ஆண் பிள்ளை பிறந்தவுடனே பெயரையும் ஆண்டவர் கொடுத்து விட்டார். பெயரையும் ஆண்டவர் கொடுத்து விட்டார். யோவான் என்று பெயரிடும் என்று முதலிலேயே ஆண்டவர் என்ன பண்ணார், சொல்லிவிட்டார். அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருந்திருக்கும். நமக்கு பின்பு இந்த ஆசாரிய ஊழியம் செய்ய ஒரு மகன் கிடைத்தான் என்று சொல்லி ஒரு பெரிய சந்தோஷம் சகரியாவுக்கு இருந்திருக்கும். ஆனால் கர்த்தர் அவனுக்கு சொல்கிறார், அப்பா உன் மகன் ஆசாரியனாக வரமாட்டான். உன் மகன் ஆசாரியனாக வரமாட்டான். அவன் ஜனத்தை தேவனுக்கென்று ஆயத்தப்படுத்துகிற, கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிற ஒருவனாக அவன் வருவான். பிள்ளையை பிரதிஷ்டை பண்ண வேண்டிய நேரம் வந்தது. அப்போது கர்த்தருடைய ஆவியானவர் சகரியாவை நிரப்புகிறார். நிரப்பின உடனே லூக்கா 1 அதிகாரம் 76வது வசனம், நீயோ பாலகனே, நீயோ பாலகனே உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி, உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி என்னப்படுவாய். நீ கர்த்தருக்கு வழிகளை நீ கர்த்தருக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணவும். அல்லேலூயா. சகரியா என்ன சொல்கிறார், குமாரனே நீ ஒரு தீர்க்கதரிசியாய் இருப்பாய். அத்தனை நாளும் அவன் ஜெபித்தது, ஆசாரிய ஊழியம் செய்ய எனக்கு ஒரு மகன் வேண்டும் என்று நினைத்தால் கர்த்தர் அந்த நிர்பந்தமான நிலையிலே இருந்து அகற்ற கர்த்தர் அவனுக்கு விண்ணப்பத்தை கேட்டு சுதந்திரத்தை கொடுத்தார். அந்த சுதந்திரத்தை கொடுத்த போது ஆசாரியனாக கொடுக்கவில்லை, தீர்க்கதரிசியாக கர்த்தர் கொடுத்தார். ஏன் ஆண்டவர் அப்படி செய்தார், ஏன் அப்படி கொடுத்தார்? பழைய ஆசாரிய ஊழியத்தை அதோடு நிறுத்த கர்த்தர் திட்டமிட்டதினாலே தீர்க்கதரிசியை கர்த்தர் கொடுத்தார். கேட்கிற ஒரு கர்த்தருடைய ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையிலும் உம்முடைய நன்மை நின்று விடுமோ, நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமல் போய்விடுமோ என்கிற நிர்பந்த நிலையில் ஏங்கி கொண்டிருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தரை பார்த்து கேளுங்கள். ஒரு நாள் உங்களுக்கும் கர்த்தர் சொல்லுவார். என்ன சொல்லுவார்? உன் சத்தம் கேட்கப்பட்டது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்த்ததை பார்க்கிலும் மிகப்பெரிய ஆசாரிய பிள்ளையை எதிர்பார்த்தாய், தீர்க்கதரிசியை நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லி தருகிற தேவன் இருக்கிறார். நியாயாதிபதிகள் 1 அதிகாரம் 14-15 வசனங்கள். நியாயாதிபதிகள் 1 அதிகாரம் 14-15 வசனம். அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று, என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள். காலேப் அவளை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்றான். அப்பொழுது அவள் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும் போதும். இங்கே காலேப்பின் குமார்த்தியை நாம் பார்க்கிறோம். காலேப் ஒரு முறை வந்து கொண்டிருக்கிறார். அப்போது காலேப்பின் குமார்த்தியுடைய வாழ்வில் அவன் தகப்பன் காலேப் ஒன்றை கொடுத்திருந்தார். ஆனால் கொடுத்தது வறட்சியாக இருந்தது, எதற்கும் பயன்படாத ஒன்று கிடைத்தது, ஆனால் பயன்படவில்லை. அவளுடைய வாழ்க்கையிலே ஒரு விருப்பம் இருந்தது, எனக்கு இருப்பது பயன் உள்ளதாய் இருக்க வேண்டும், எனக்கு இருப்பது பயன்பட வேண்டும். அந்த ஏக்கத்தினாலே தன்னுடைய தகப்பனை பார்த்து கேட்கிறாள், அப்பா நீங்கள் கொடுத்தீங்க, ஆனால் பயன்படாத ஒன்றா என்ன பண்ணுகிறது, அது இருக்கிறது. எனக்கு ஒரு ஆசை உண்டு, எனக்கு பயன்படக்கூடிய ஒன்றை தாரும், அது
எனக்கும் பயன்பட வேண்டும், பிறருக்கும் என்ன பண்ண வேண்டும், பயன்பட வேண்டும். நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி அவள் கேட்கிறாள். கேட்டதினாலே காலேப் அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவரிடத்திலிருந்து சில காரியங்களை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். சிலது பயன்படுகிறது, பயன்படாதது ஏதேனும் இருந்தால், அப்பா பயன்படாதது இருக்கிறது, ஆனால் நினைத்தது போல் எனக்கிட்ட இருக்கு, ஆனால் நினைச்சது போல பிரயோஜனமற்றதாக இருக்கிறது என்ற உணர்வு உங்களை அழுத்தி கொண்டிருந்தால், இந்த நாளில் இருக்கிற இடத்திலிருந்து கர்த்தரை பார்த்து கேளுங்கள். ஆண்டவரே, என்னுடைய வாழ்வு உமக்கு பயன்படுவதாய் இருக்க, அந்த வாழ்வு உம்முடைய ராஜ்யத்திற்கு பயன்படுவதாய் இருக்க நீர் எனக்கு தந்திருப்பவைகள் உம்முடைய நாமத்திற்கு பயனுள்ளதாய் இருக்க வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது. ஆகவே பயன்படுத்தக்கூடிய நீர் எனக்கு தருவீரா என்று சொல்லி கேளுங்கள். உங்களுக்கும் தேவ ராஜ்யத்திற்கும் பயன்பட தருவார். அன்னாள் ஜெபிக்கிறாள், நீர் எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தால் நான் அவனை உமக்கு பயன்பட கொடுக்கிறேன். பயன்படுவதற்கான ஒன்றை கேட்கிறாள். பிள்ளைகளை சுதந்திரமாக கர்த்தர் தருகிறார். அவளுக்கு சாமுவேலை கொடுத்தார். எத்தனையோ முறை ஜெபித்து விட்டு அதற்காக ஜெபத்தையே பதில் வரல அப்படின்றதுக்காக ஜெபத்தை நிறுத்தின ஒரு நபராக இருந்தால் மனதிலே வையுங்கள், கேட்டால் நிச்சயமாக அந்த பலனை, அந்த சுதந்திரத்தை அளிக்கிற காலேப்பின் தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். செலோப்பியாத்தின் குமார்த்திகளுடைய வேண்டுதலை கேட்டு கொடுத்தாரே அந்த தேவன் இன்றைக்கும் மாறாதவராய் இருக்கிறார். நாம் கேட்பதினாலே நமக்கு ஒரு சுதந்திரத்தை கர்த்தர் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். 2ஆம் சங்கீதம் 8வது வசனம். சங்கீதம் 2:8. என்னை கேளும், என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும், பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். உமக்கு சொந்தமாகவும். வசனம் சொல்லுது, என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாக. சுதந்திரத்தை கர்த்தர் கொடுக்கிறார், ஆனால் கேட்டால் தான் கொடுக்கிறார். இங்கே இயேசுவை குறித்த ஒரு தீர்க்க தரிசன வசனம் சபையிலும் நிறைவேற சொன்னதான ஒரு தீர்க்க தரிசன வசனம். ஆண்டவரே, அறியாத அவரை, யார் என்று தெரியாத சுவிசேஷத்தின் வெளிச்சம் தெரியாத, கட்டப்பட்டிருக்கிற, தங்களுடைய வாழ்வு பழுதடைந்த நிலையில் பாதாளத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிற ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள். அப்பா, சபை என்ன செய்ய வேண்டும்? முழங்காலிட்டு உபவாசத்தில், ஆண்டவரே தேசத்தை எங்களுக்கு தருவீராக, மாநிலத்தை எங்களுக்கு தருவீராக, பட்டணங்களை எங்களுக்கு தருவீராக, கிராமங்களை எங்களுக்கு தருவீராக என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, குறிப்பிட்டு இந்த இனத்தை எங்களுக்கு தாரும், இந்த பகுதியில் இருக்கிற இந்த ஜனத்தை எங்களுக்கு என்ன பண்ணும்? தாரும். இயேசுவின் கிருபையை அறியாத மக்கள் இருக்கிறாங்களே, அவர்கள் அறிந்து கொள்வதற்கு நீர் சிலுவையில் சிந்தின ரத்தம் வீணாய் போகாமல் அவர்களும் உம்மை ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் அவர்களை மனதில் வைத்து ஜெபிக்கிறோம் என்று சொல்லி கேட்கும் பொழுது, கேட்டதினாலே கர்த்தர் அந்த தேசத்தை, அந்த பட்டணத்தை, அந்த கிராமத்தை கர்த்தர் நிச்சயம் சுதந்திரமாக தருவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? கை உயர்த்தி, ஆண்டவரே, எங்கள் தேசத்தை, எங்கள் மாநிலத்தை, எங்கள் பட்டணத்தை, எங்கள் ஊரை உமக்காக நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சீஷரில் ஒருவனை இந்த தேசத்திற்கு நீர் அனுப்பினீர் சுவிசேஷத்தை சுமந்து வருவதற்காக. முதல் நூற்றாண்டிலே வந்தது அந்த சுவிசேஷத்தின் வல்லமை இன்றைக்கு எங்கள் தேசம் முழுவதும் பற்றி பிடிப்பதற்கு, எங்கள் தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்க ஒரு ஜெப உணர்வை கர்த்தர் தருவீராக. என்னை கேள், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாக தருவேன். அவர் தருகிறார், நாம் பெறுகிறோம். 2வது, அவர் தர இருக்கிறார், கேட்டால் தான் பெற முடியும். ஆபிரகாமுக்கு சொன்னார். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 17வது வசனம்.
நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். உனக்கு அதை தருவேன் என்றார். சொல்றார், இந்த தேசம் முழுவதையும் உனக்கு நான் தருவேன். ஆனால் நீ எழுந்து தேசத்தின் நீளம் அகலம் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, அப்போது உனக்கு தருவேன். ஆண்டவர் சுதந்திரமாக கொடுக்க பிளான் பண்ணி இருக்கிறார் ஆபிரகாம். ஆனால் ஆபிரகாம் செய்ய வேண்டியது என்னவென்று சொன்னால், தன்னுடைய காலடியை அதிலே பதிக்க வேண்டும். தேவன் நமக்கு தேசத்தை தரணுமா, பட்டணத்தை தரணுமா, கிராமத்தை தரணுமா, நம்முடைய காலடி பட கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அவன் எழுந்து எவ்வளவு தூரம் நடக்க வேண்டும் யோசுவாவுக்கு சொன்னார். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். யோசுவா 1:3. நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். மோசேக்கு நான் சொன்னேன், கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் உனக்கு சுதந்திரமாய் கொடுப்பேன் என்று சொன்னேன். இப்போ உனக்கு சொல்றேன், யோசுவாவே நான் தருவேன், ஆனால் நீ உன்னுடைய காலடியை பதிக்க வேண்டும். இந்த நாளிலும் கர்த்தரிடமிருந்து சுதந்திரத்தை பெறுவதற்கு வாஞ்சிக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய ஜனமே, இந்த நாளிலே ஆண்டவருக்கு எதிர்பார்க்கிறார் என்ன தெரியுமா? தேவன் அவர் எதிர்பார்த்து நாம் கேட்க வேண்டியதை ஆண்டவர் சொல்கிறார், நடக்க சொல்லுகிறார். பக்கத்தில் பா சொல்லுங்க, நாம் கேட்டு பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் இன்னைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது நடக்க சொல்லுகிறார். எம்மட்டு நீ நடக்கிறையோ உன் காலடி மிதிக்கும் இடத்தை எல்லாம் கர்த்தர் உனக்கு சொந்தமாக்கி தருவார். ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட சபை ஜெபிக்க வேண்டும். ஒரு தேவ பிள்ளை ஆத்துமாக்களுக்காக ஜெபம், தேசத்துக்காக ஜெபம். ஆண்டவரே, தேசத்தை சுதந்திரமாக தருவேன்னு சொன்னவரே, நீர் உண்மை உள்ளவர். ஆனால் ஒன்றை என்னிடத்தில் எதிர்பார்க்கிறீர். ஒன்று சபை உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணணும், 2வது எம்மட்டுமோ அவ்வளோ தூரம் நாங்கள் நடக்கணும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை சொல்லணும். ஆண்டவரே, ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பிரகடனப்படுத்த வேண்டும். ஆண்டவரே, அப்படி செய்யும் பொழுது, இந்த மாநிலத்தை கேட்கும் பொழுது, தேசத்தை கேட்கும் பொழுது, பட்டணத்தை கேட்கும் பொழுது, பிரயாசப்படும் போது, காலடி மிதித்து ஜெபம் பண்ணும் பொழுது, கர்த்தர் கேட்கிறதினாலே சுதந்திரமாக கர்த்தர் தருகிறார். இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தரட்டும். இன்னொரு காரியம் இருக்குது, நேரம் இல்லை, முழங்காற்படியிடுவோம். கர்த்தருக்கு சித்தமானால் மாலை ஆராதனையில் அதையும் நாம் பார்ப்போம். முழங்காற்படியிட்டு ஆண்டவர் சுதந்திரத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். ஆண்டவர் தருகிறதான 3 சுதந்திரங்கள் ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு உண்டு. அந்த முதல் சுதந்திரத்தில் 3 காரியங்களில் 2 காரியங்கள் இந்த காலை வேளை கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். அவர் தருகிறவர், நாம் பெற்றுக்கொள்கிறோம். நம்ம இடத்துல தகுதி இருக்கிறதோ இல்லையோ, கேட்கிறோமோ இல்லையோ, ஆனால் பெற்றுக்கொள்ளுகிறோம். வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், ஆசீர்வாதம் என்கிற சுதந்திரத்தை ஏசா பெற விரும்பினான். ஆனால் கர்த்தர் என்ன தெரியுமா எதிர்பார்க்கிறார்? கர்த்தர் கொடுக்கிற சுதந்திரத்தை இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளை பெற வேண்டுமா? அந்த சுதந்திரத்தை பெறுவதற்கு தகப்பனாகிய தேவனுக்கு பிரியமாய் நடக்கணும். பிரியமாய் நடந்தால் மட்டும் போதாது, அவர் எதிர்பார்க்கிற நேரத்தில் அவர் சொல்லுவதை செய்து முடிக்கிற நபராய் இருந்தால் சுதந்திரத்தை கர்த்தர் நிச்சயமாய் தருவார். 2வது, தானாக வருகிற சுதந்திரம் அல்ல, கேட்பதினால் வருகிற சுதந்திரம். நீங்கள் கேட்டு பாருங்க. அன்னாள் கேட்டா, கர்த்தர் கொடுத்தார். சகரியா கேட்டார், சகரியா எலிசபெத், அவங்க விண்ணப்பத்துக்கும் கர்த்தர் கேட்டார், கொடுத்தார். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் காலேப்பிடத்தில் மகள் கேட்கிறாள், எனக்கு ஒரு ஆசை இருக்குது, நீங்கள் கொடுத்தீங்க இருக்குது, ஆனால் பிரயோஜனப்படலை, பயன்படலை. எனக்கு பயன்பட ஒரு ஆசை இருக்குது, எனக்கு மட்டும் இல்லை மற்றவங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கணும். ஆகவே நீர்ப்பாய்ச்சலான இடத்தை தாருன்னு கேட்டபோது மேற்கிலும் கிழக்கிலும் நீர்ப்பாய்ச்சலான இடத்தை காலேப் கொடுக்கிறார். கடைசியாக இங்கே நாம் பார்த்தோம், ஆண்டவர் கால் மிதிக்கிற தேசமெல்லாம் என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை சுதந்திரமாக தருவேன். சபை
இன்றைக்கு தேசத்திற்காக ஜெபிக்கணும், மாநிலத்துக்காக ஜெபம் பண்ணணும், பட்டணத்துக்காக ஜெபம் பண்ணணும், நம்மை சுற்றி வாழ்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணி கேட்கும்போது கர்த்தர் உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணணும். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், நீ ஜெபம் பண்ணுறது மட்டும் போதாதப்பா, உன்னுடைய காலடி மிதிக்கிற எவ்விடத்தையும் நான் தருவேன். நீ எழுந்து புறப்பட்டு போகணும். கர்த்தருடைய வார்த்தையை பிரகடனப்படுத்த உன்னை கர்த்தர் வச்சிருக்கிறார். அம்பாசிடராக கர்த்தர் உன்னை வச்சிருக்கிறார். உன்னோட பழகுகிறவர்களுக்கு, உனக்கு நெருக்கமானவர்களுக்கு இந்த இயேசுவை நீ சொல்ல வேண்டும். நீ சொல்ல புறப்பட்டு போகும்போது உன்னுடைய காலடி மிடிக்கிற எல்லா இடத்தையும் கர்த்தர் சுதந்திரமாக கர்த்தர் தர விரும்புகிறார். கேட்பதினாலே வருகிற சுதந்திரம். கர்த்தர் எவ்வளவு நல்லவர். இதை பெற்றுக்கொள்ள நமக்கு கர்த்தர் கிருபை தருவாராக. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் எங்களோடு கூட பேசின நம்முடைய வார்த்தைக்காக நன்றி. நீர் கொடுக்கிறவர், நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். ரெண்டாவது, கேட்பதினால் வருகிற சுதந்திரம். இந்த ரெண்டு எங்கள் வாழ்க்கையில் இந்த வருஷ கடைசியில் நீர் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறீர். நீர் சுதந்திரத்தை வைத்திருக்கிறீர். அதை எப்படி சுதந்திரிக்கணும் அதையும் எங்களுக்கு நீர் சொல்லிக் கொடுக்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. வந்த வசனம் கேட்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த வசனத்தின்படி நடக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.